ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கார். அந்த இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். எதிரிகள் தொல்லை இருக்கும். எதிரிகளால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பேசுங்க. பதட்டத்தில் தப்பான வார்த்தையை பிரயோகம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தொழில்முறை எதிரிகள் தான் பிரச்சனை. பர்சனல் ஃபேமிலி எதிரிகள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. அது சீப்போ அப்படின்னு விட்டு போயிருங்க. நீங்கள் யாருக்கு பயப்படணுன்னா உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எதிரி, உங்களுடைய வேலையிலையோ, உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ, உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய வியாபாரத்திலையோ இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எதிரிகள், அவங்கக்கிட்ட தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் தொழில் சம்பந்தமாக உண்மையை பேசணும். சார் தொழிலில் உண்மை பேசினா ஜெயிக்க முடியுமா சார்? நாங்கள் பொய் சொல்லி தான் பாதி வியாபாரம் பண்ணுறோம். அது இருக்கலாம். இப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார அதிகமாக பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். நீங்கள் இழப்புகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்மையை பேசிட்டிங்கன்னா, இல்லைப்பா என்னால் இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும், இதுக்கு கம்மி கொடுக்க முடியாது, இஷ்டம் தான் வாங்கிக்கோ, என்கிட்ட இதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ், இதை சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை உயர்வு கொடுத்து உங்களுடைய காம்படிட்டர்ஸே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் காம்படிட்டர்ஸ் எதிரி கிடையாது, உங்களுடைய போட்டியாளர்கள். அந்த போட்டியாளர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் தேவையில்லாமல் சிக்குண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு இந்த லவ் அஃபேரில் போயிட்டு இது லவ்வா இல்லை இன்ஃபேச்சுவேஷனான்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தப்பான உறவில் போய் சிக்கி சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. உங்களுடைய கணவனுடைய அல்லது மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது.
அவங்களுடைய நட்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் அவாய்ட் பண்ண டேட்ஸ் என்னென்னா மார்ச் 18 மார்ச் 21 அவாய்ட் பண்ணணும். அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் எதையாவது செய்ய போனீங்கன்னா அந்த இடத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி சுக்கிரனோடு சேர்ந்திருப்பார், சூரியனும் அங்கே இருப்பார். உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா சப்த ஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய துர்கா சப்த ஸ்லோகியையும் சூரிய வழிபாட்டையும் தினமும் செய்து வாருங்கள். முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆரோக்கியமும் கிடைக்கும், எதிரிகள் தொல்லையும் அடங்கும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.